பல்லவியை அந்த குத்துவிளக்கை ஏற்றுமாறு கூறினார். ஆனால் பல்லவி அதை மறுத்து விட்டார். ஏற்கனவே நீங்கள் முதல் நிகழ்ச்சியில என்னை புறக்கணித்து விட்டீர்கள், அடுத்த நிகழ்ச்சியில நீங்களாக என்னை இப்படி செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்று, வழக்கம் போல நீங்க IAS அதிகாரியிடமே கொடுத்து அந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கேயே மௌனமாக பல்லவி நின்று விட்டார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மேயரும் திகைத்து போய் நின்று விட்டார். அங்கிருந்த அதிகாரிகளும் திகைத்து போய் நின்று விட்டார்கள். முதல் நிகழ்ச்சியில பல்லவியை அதிகாரிகள் சமரசப்படுத்த முயற்சித்தார்கள். இரண்டாவது நிகழ்ச்சியில் சமரச முயற்சியில ஈடுபட்டு பின்னர் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு அவர்கள் வருகை தந்தார். பல்லவி இந்த நிகழ்ச்சியில தானாகவே மெழுகுவர்த்தியை கொடுத்த பின்னரும் அந்த மெழுகுவர்த்தியை வைத்து குத்துவிளக்கை ஏற்றாதது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை உருது பள்ளியில் குத்துவிளக்கேற்று விடாமல் தடுத்த மேயர் பிரியாவுக்கு மற்றொரு பள்ளியில் தாவேக MLA பல்லவி பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் இன்று காலை மேயர் பிரியா கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியாந்தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருந்த மாநகராட்சி உருது நடுநிலை பள்ளியை மாநகராட்சி மேயர் காலையில் திறந்து வைத்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியும் கலந்து கொண்டிருந்தார். அத்தோடு மாநகராட்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக ரிபன் வெட்டி அந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் உள்ளே சென்று குத்துவிளக்கு ஏற்றும் போது முதல் திரியை மேயர் பிரியா பற்ற வைத்ததோடு அருகில் இருந்த பல்லவிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அருகில் இருந்த இணை ஆணையர் கற்பகத்திடம் அந்த குத்துவிளக்கை ஏற்ற சொல்லி பிரியா அந்த மெழுகுவர்த்தியை கொடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பரவி வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி வெளியேறியிருந்தார். தான் அந்த நிகழ்ச்சியில அவமானப்படுத்தப்பட்டதாக கூறிக்கொண்டு திருவிக நகர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அந்த நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக வெளியேறினார். அடுத்த கட்டமாக சென்னை திருவிக நகர் நம்மாழ்வார்பேட்டையில சுப்ராயன் 1வது தெருவில் ரூபாய் 2.20 லட்சம் மதிப்பில கட்டப்பட்டிருந்த ஒரு தொடக்க பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலையும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி, மண்டல குழு தலைவர் சரிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில வழக்கமாக முதல் நிகழ்ச்சியில திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினருக்கு இதை போல மெழுகுவர்த்தியை வைத்து குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில மேயர் பிரியா தாமாகவே முன்வந்து குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அந்த குத்துவிளக்கை ஏற்றுமாறு கூறினார். ஆனால் பல்லவி அதை மறுத்து விட்டார். ஏற்கனவே நீங்கள் முதல் நிகழ்ச்சியில என்னை புறக்கணித்து விட்டீர்கள், அடுத்த நிகழ்ச்சியில நீங்களாக என்னை இப்படி செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்று, வழக்கம் போல நீங்க IAS அதிகாரியிடமே கொடுத்து அந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கேயே மௌனமாக பல்லவி நின்று விட்டார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மேயரும் திகைத்து போய் நின்று விட்டார். அங்கிருந்த அதிகாரிகளும் திகைத்து போய் நின்று விட்டார்கள். முதல் நிகழ்ச்சியில பல்லவியை அதிகாரிகள் சமரசப்படுத்த முயற்சித்தார்கள். இரண்டாவது நிகழ்ச்சியில் சமரச முயற்சியில ஈடுபட்டு பின்னர் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு அவர்கள் வருகை தந்தார். பல்லவி இந்த நிகழ்ச்சியில தானாகவே மெழுகுவர்த்தியை கொடுத்த பின்னரும் அந்த மெழுகுவர்த்தியை வைத்து குத்துவிளக்கை ஏற்றாதது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது.
பின்னரும் அந்த மெழுகுவர்த்தியை வைத்து குத்துவிளக்கை ஏற்றாதது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை உருது பள்ளியில் குத்துவிளக்கேற்றி விடாமல் தடுத்த மேயர் பிரியாவுக்கு மற்றொரு பள்ளியில் தாவேக எம்எல்ஏ பல்லவி பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் இன்று காலை மேயர் பிரியா கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியாந்தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருந்த மாநகராட்சி உருது நடுநிலைப் பள்ளியை மாநகராட்சி மேயர் காலையில் திறந்து வைத்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியும் கலந்து கொண்டிருந்தார். அத்தோடு மாநகராட்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக ரிபன் வெட்டி அந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் உள்ளே சென்று குத்துவிளக்கு ஏற்றும் போது முதல் திரியை மேயர் பிரியா பற்ற வைத்ததோடு அருகில் இருந்த பல்லவிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அருகில் இருந்த இணை ஆணையர் கற்பகத்திடம் அந்த குத்துவிளக்கை ஏற்ற சொல்லி பிரியா அந்த மெழுகுவர்த்தியை கொடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பரவி வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி வெளியேறியிருந்தார். தான் அந்த நிகழ்ச்சியில அவமானப்படுத்தப்பட்டதாக கூறிக்கொண்டு திருவிக நகர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அந்த நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக வெளியேறினார். அடுத்த கட்டமாக சென்னை திருவிக நகர் நம்மாழ்வார் பேட்டையில சுப்ராயன் 1வது தெருவில் ரூபாய் 2.20 லட்சம் மதிப்பில கட்டப்பட்டிருந்த ஒரு பள்ளி தொடக்க பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலையும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி, மண்டல குழு தலைவர் சரிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில வழக்கமாக முதல் நிகழ்ச்சியில திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினருக்கு இதை போல மெழுகுவர்த்தியை வைத்து குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில மேயர் பிரியா தாமாகவே முன்வந்து குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அந்த